ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காஞ்சனாஸ் குக்கிங். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, டெய்லி ரொட்டீன் பார்க்குறீங்க. அதில் இன்றைக்கி ஃபுல் விலாக் என்னென்னு பார்க்க போகிறீங்க. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். கோலம் போடுறது, கிராஃப்ட்டு, ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் உள்ளனில் கிராஃப்ட் பண்ணுறது, இது மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குக்கிங்லாம் செகண்டு தான். ஃபஸ்ட்டு எனக்கு கிராஃப்ட்டு, கோலம் இதெல்லாம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு என்னோடய சேனலை காஞ்சனாஸ் கிராஃப்ட் அப்படின்னு தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் தான் குக்கிங் சேனலாக மாற்றிட்டேன். நிறைய கிராஃப்ட் ஒர்க்லாம் பண்ணி நிறைய வீடியோ போட்டுட்ருந்தேன். அது எல்லாமே டெலீட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இது குக்கிங் சேனல்ன்றதுனால கிராஃப்ட்டும் குக்கிங்கும் ரெண்டும் இதாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அதனால நான் கிராஃப்டை டெலீட் பண்ணிவிட்டு வெறும் குக்கிங் சேனல் மட்டும் போட்டுட்ருந்தேன். அதுக்கப்புறம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இது நேற்று எடுத்த வீடியோ தான். ஃப்ரைடே ஆடி வெள்ளிக்கு கோலம் போட்டு அழகாக கலர் கொடுத்துருந்தேன். காலையிலே குளிச்சுட்டு கோலம்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். நேற்று இந்த வீடியோ போடலான்னு நினச்சேன். டைம் இல்லை. கோவிலுக்கு கொஞ்சம் வெளில போயிட்டு வந்ததால் போட முடியல. அதனால் இன்றைக்கி இந்த வீடியோ கோலம் எப்படி இருக்குன்னு நேற்று ஷார்ட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கோலம் சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கோலம் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தேன். ஷார்ட்ஸ்லேயே நிறைய பேர் கோலம் பார்த்துட்டு சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் குக்கிங்க்கு போயிட்டேன், சமைக்க போயிட்டேன். டெய்லி என்ன சமைக்கிறது அப்படின்னு யோசிச்சு நமக்கு கொஞ்சம் தலைவலியாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால வேறு எதுவும் சமைக்க முடியாது. சாம்பார் தான் வைக்கணும். அதனால் எக் மட்டும் பாயில் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் பருப்பு போட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சிடலாம் அப்படின்ட்டு டிசைட் பண்ணிட்டேன். கொஞ்சம் சூடாக டீ போட்டு சாப்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு டீ போட்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி தான் பண்ணியிருந்தேன். மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். சரி, மாவு இருக்கிறதுனால இட்லியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை ஊற்றிட்டு வேர்க்கடலை சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு ஊற வச்சுருந்தோம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வச்சுட்டு சைட் டிஷ்ஷை வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்தேன். சரி, அது கூட்டு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். வாழைத்தண்டு யாருக்கெல்லாம் செய்ய தெரியும் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு சிலருக்கு வாழைத்தண்டு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. அதுக்கப்புறம் அது ரொம்ப ப்ராசஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அடிக்கடி பண்ண மாட்டாங்க. ஆனால் வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாழைத்தண்டு கூட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு பொரியல் அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சம் அதில் நார் அதெல்லாம் இருக்கும். அது கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுதான் கொஞ்சம் வேலை. மற்றபடி அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. சாம்பார் வச்சாச்சு, கொஞ்சமாக ரசம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைத்தண்டு க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வாழைத்தண்டு ஃபஸ்ட்டு மேலே இருக்க நார், தோல் அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டாக இந்த மாதிரி தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுலேயே கொஞ்சம் நார் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அதில் கொஞ்சம் நார் வந்துடும். இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு
அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க. பொடியாக கட் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாழைத்தண்டு பிடிக்காது அப்படின்றவங்க கூட சாப்பிட்ருவாங்க. கூட்டு மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் வந்து வாழைத்தண்டு கூட்டு சாப்பிட்ருவாங்க. பொரியல்னா தான் கொஞ்சம் சாப்பிட கஷ்டப்படுவாங்க. கூட்டு செஞ்சால் சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீக்லி வந்து ட்வைஸ் வந்து வாழைத்தண்டு பொரியல் கூட்டு அப்படி இல்லைன்னா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு ஒரு ஸ்போக் வச்சு இந்த மாதிரி சும்மா சுற்றி சுற்றி கலந்து விட்டு எடுத்திங்கன்னா அதில் கொஞ்சம் நார் வந்துடும். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து நார்லாம் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம முட்டை அடிக்கிற இது வச்சுருப்போம் விஸ்க், அதை வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி கலந்து எடுத்திங்கன்னா அந்த விஸ்கில் கூட உங்களுக்கு வந்துடும். அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து வாழைத்தண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கும்போது அது வந்து கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு வந்து அரிசி கழுவின தண்ணியில் போட்டு வச்சிங்கன்னா கருப்பாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதை ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்குது. நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு வந்து நான் ஊற வச்சுருந்தேன் 1 கப்பு கூட்டுக்கு, அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி 1 வெங்காயம் 1 பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழைத்தண்டு கட் பண்ணி வச்சுருக்கிறது இதோட சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆல்ரெடி நம்ம ஊற்றியாச்சு, கொஞ்சம் தான் இருக்குன்றதுனால நம்ம கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். 2 விசில் நல்லா சூப்பராக வெந்துடும், சாஃப்டாக. அவ்வளோதான் வாழைத்தண்டு கூட்டு. நான் இப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் எப்படி பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். யாருக்குமே வாழைத்தண்டு கூட்டு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னைக்கான சமையல் முடிஞ்சிச்சு. கூட கொஞ்சம் அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு முடிஞ்சது. இது வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நல்லா காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, சீரகம், வரமிளகாய் சேர்த்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து தாளிச்சிருங்க. பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்து தாளிச்சிருங்க. தாளித்து இந்த பேன்லேயே வந்து நம்ம வேக வச்சுருக்க கூட்டையும் சேர்த்துடலாம். கூட்டு கலவையை இதோட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வேக விட்டுட்டு நல்லா கலந்து விட்டு வேக விடுங்க. ஆல்ரெடி வெந்துச்சு, தண்ணி ட்ரைன் ஆகணும், அதுக்காக தான் கொதிக்க வச்சிட்ருக்கோம். இந்த டைமில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வேக வச்சுடுங்க. இப்போ சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார், வாழைத்தண்டு கூட்டு. இன்னைக்கான லஞ்சு, ஃப்ரைடே லஞ்சு ரெடி ஆயிடுச்சு. மோஸ்ட்லி வந்து ஃப்ரைடே வந்து சாம்பார் தான் வைக்கணும், பருப்பு போட்டு சாம்பார் தான் வைக்கணும், காரக்குழம்பு வைக்கக்கூடாது, அதுக்கப்புறம் கீரை கடையக்கூடாது, அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது எதனால் அப்படின்னு உங்களுக்கு ரீசன் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எதனாலலாம் தெரியாது, எங்கள் அம்மாவுக்குமே அப்படி தான் சொல்லுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.